Hi guys, welcome back to my channel. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசன்னால தான் ஐம் ஷூட்டிங் திஸ் வீடியோ. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் எனக்கு வந்து ராவா அப்படியே வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும், ராவா வந்து எனக்கு இதை பற்றி பேசணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் எப்படி இருக்கணும் அதே நைட் ட்ரெஸ்ல வந்து உட்காந்துட்டு இருக்கேன் அண்ட் ஐ மீன் பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. சில ஃபியூ ரீசன்ஸ்னால தான் நான் அந்த வீடியோ இப்போ எதுக்குன்னு சொல்ல போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருக்கீங்கன்னா ப்ளீஸ் என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதுக்கப்புறம் இந்த ஒரு நெக்ஸ்ட் 3-4 டேஸ் கழிச்சு நீங்க வந்து சேனல்ல நிறைய வீடியோஸ் பார்க்கலாம், நிறைய அப்கிரேட் பண்ணி நம்ம நிறைய திங்ஸ் பண்ண போறோம். ஸோ என்னன்னு நம்ம பார்க்கலாம். மெயின் ரீசன் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சேலஞ்ச் கிடையாது. இது வந்து நான் வந்து ஃபிட்னஸ் குரு இல்லை, நான் ஃபிட்னஸ் ஃப்ரீக் கிடையாது, ஆர் நான் எந்த பெரிய எஜுகேட்டர் கிடையாது இதை பத்தி சொல்றதுக்கு. பட் எனக்கு ஃபீல் ஆகிறத நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஒன் இஸ் இந்த for the past 6-7 months நான் ரொம்ப வேர்ஸ்டான ஃபுட் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனால எனக்கு எக்ஸ்ட்ரீமா என்னோட பிஹேவியர்ல எனக்கு சேஞ்சஸ் தெரியுது. லைக் வந்து ரொம்ப லேசியா ஃபீல் பண்றது, ஒர்க் மட்டும் இருக்கிற டைம்ல எனக்கு லேசியா இருக்காது, பட் அந்த டைம்ல ரிமைனிங் டைம்ல இது பண்ணணுமா அது பண்ணணுமான்றது ரொம்ப நிறைய விஷயம் நான் ப்ரோகாஸ்டினேட் பண்ணி நான் ஃபீல் பண்றேன், which is absolutely wrong. ஸோ பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் வாண்ட் ரன் வித் த ட்ரெண்ட்ஸ் ஆர் எனக்கு வந்து அப்படியே ஓடணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ இல்லை. எனக்கு அந்த மாதிரி பண்ணணுன்றது ஆசையும் இல்லை. ஸோ லாஸ்ட் 1 இயர்ல நான் நிறைய சோ யூஸ் பண்ணுவேன். ஸோ ப்ளீஸ் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சொல்றீங்க அக்கா நிறைய சோ யூஸ் பண்றீங்கக்கா அப்படின்றது, பட் எனக்கு நேச்சுரலா அது வர்றதுன்றதுனால எனக்கு தெரில என்ன பண்றதுன்னு தெரில. ஓகே, நீங்க கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன். பேசிக்கலி பார்த்தீங்கன்னா அந்த 1 இயர்ல வந்து நான் ரொம்ப வெயிட் போட்டிருக்கேன். ஸ்கின் வந்து ரொம்ப டயர்டா ரொம்ப வேர்ஸ்டா நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய பிரேக் அவுட் இருக்கு. இந்த மாதிரிலாம் ஆக்னே வந்து எனக்கு வந்தது கிடையாது. ஸோ சிவியர் ஆக்னே அப்படின்னு சொல்ல மாட்டேன், பட் என்னோட ஸ்ட்ரெஸ்னால எனக்கு வெயிட் போடுறது எனக்கு ஃபீல் ஆகுது. இங்கே வெயிட் போட்டிருக்கேன், இங்கே வெயிட் போட்டிருக்கேன், தென் என்னோட தொப்பையில நான் வெயிட் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிறதா ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. பட் ஐ ஃபீல் சம்வேர் நான் ரொம்ப நாஸ்தியா சாப்பிட்றதுனால தான் எனக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது. ஸோ எவ்ரிடே நான் வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டு இருக்கேன். எவ்ரிடே வந்து வீட்டில் சாப்பிட்றதே கிடையாது. ஒரு பேசிக் ஒரு தால் ரொட்டி கூட நான் சாப்பிட்றது இல்லை. ஐ ஃபீல் லைக் இட்ஸ் நாட் டேஸ்டியா இல்லை, அப்படி இல்லை ஹாப்பனிங்கா இல்லை அந்த ஃபுட் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து இருந்துட்டு இருக்கேன், விச் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ராங். ஸோ என்ன பண்ண போறோம், எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐம் கோயிங் டு டேக் கேர் ஆஃப் மை ஹெல்த். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நான் என் ஹெல்த் பார்த்துக்கிறதுக்கு, என்னோட ஸ்கின் டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு, ஆர் என்னோட ஹேரை பார்த்துக்கிறதுலேருந்து, என்னோட பாடி வெயிட் ரெடியூஸ் பண்றேன்னு சொல்ல மாட்டேன், பட் என்னோட நல்ல ஹேபிட்ஸ்னால அதுவே ரெடியூஸ் ஆயிக்கோன்றது நான் நம்புறேன். லைக் வந்து ரொம்ப ப்ரோகாஸ்டினேட் பண்றது, ரொம்ப தூங்குறது, சுத்தமா ஸ்கின்னை பார்த்துக்காம இருக்கிறதுக்கு, இஷ்டத்துக்கு சாப்பிட்றது, பேல்பூரி, பானிபூரி, சமோசா, பீட்சா, பர்கர்ஸ், எக்ஸ்ட்ரீமா இதெல்லாம் என் பெல்லிக்குள்ள இருக்குன்றது எனக்கு தெரியும். யா, ஸோ இது எல்லாமே நம்ம வந்து குறைக்க போறோம், which in reality is very difficult for me, because வந்து நான் ஃபிட்னஸ் எதுவுமே கிடையாது, எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ நான் என்னையே எப்படி பார்த்துக்க போறேன்றது எனக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் எடுத்து வைக்க போறேன். ஸோ நீங்களும் இதுல புதுசா இருக்கீங்க அப்படின்றதுனா ப்ளீஸ் நீங்க எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்க. எப்படி வந்து என் ஸ்கிரீன் டைமை நான் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும், விச் இஸ் ஆல்சோ எக்ஸ்ட்ரீம்லி பேட். ஸோ இப்போ நீங்க இந்த கேமரால பாக்குறதுனால உங்களுக்கு என் ஸ்கின் நல்லா தெரியுது, பட் வந்து எனக்கு பாத்தீங்கன்னா நல்ல டார்க் சர்க்கிள்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என் ஸ்கின்ல வந்து இந்த பிரேக் அவுட்ஸ் ஆகுறது அதெல்லாம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்னால நம்ம ஃபுட்டு வந்து வேர்ஸ்டா கன்சியூம் பண்றதுனால தான் இந்த சின்ன விஷயங்கள் நம்ம பாடியில நடக்குது, which I am actually not very convinced. So what I'm going to do is, இன்னைக்கு வந்து சாட்டர்டே. ஸோ இன்னைக்கு நான் ஷூட் பண்ணி இன்னைக்கே இதை நான் அப்லோட் பண்ண போறேன். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கு, சரியா தூங்க முடியல. ஏன்னா நான் நாஸ்தியா சாப்பிட்றதுனால என்னால் தூங்க கூட சரியா முடியல. அன்டைமா சாப்பிட்றேன், இஷ்டத்துக்கு சாப்பிட்றேன், இஷ்ட டைம்ல தூங்குறேன், இஷ்ட டைம்ல ஏஞ்சிக்கிறேன் அப்படின்னு ஏந்திரிக்கிறதுனால டோட்டலா எனக்கு வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கு, which is also எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குது. எனக்கு கம்ப்ளீட்டா எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் ஆகுது இதனால. ஸோ இட்ஸ் நாட் லைக் நான் குண்டா இருக்கேன், எனக்கு வந்து ஆக்னி வந்துச்சுன்னு ஸ்ட்ரெஸ் கிடையாது. நான் கண்டதும் சாப்பிட்றதுனால எனக்கு ஒன் ஆஃப் த ரீசன் ஐ ஃபீல் என்னோட பிரெயின் வந்து அவ்வளோ ஆக்டிவா இருக்க மாட்டேங்குதுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது.
என் அம்மா கண்ட்ரோல். தட் இஸ் நான் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் 12th படிக்கிற வரைக்கும் ஐ ஹேட் த பெஸ்ட் ஃபுட். லைக் எங்க அம்மா வந்து பெஸ்ட் ஃபுட், லைக் அந்த ஹோம் ஃபுட்டு கூட எனக்கு எங்க அம்மா பயங்கரமா செஞ்சு கொடுப்பாங்க. டியூஷன் போறதுக்கு முன்னாடி ஜூஸ் கொடுப்பாங்க, டியூஷன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சுண்டல் தருவாங்க, ஸ்கூல்ல வந்து ப்ராப்பரா லஞ்ச் பேக் பண்ணி தருவாங்க. நான் சாப்பிட்ற அந்த ஜங்க் ஃபுட்டே பார்த்தீங்கன்னா பானிபூரியா மட்டும்தான் இருக்கும். அந்த ஜங்க் ஃபுட்டே எனக்கு பானிபூரி தான். ஸோ இப்போ அதெல்லாம் தாண்டி அம்மா கண்ட்ரோல்லேருந்து போனதுனால எல்லாமே தாண்டி ஹேர் கட் பண்ணி, ஹேரை நாஸ்தி பண்ணி, கலர் பண்ணி எல்லாமே இஷ்டத்துக்கு பண்ணியாச்சு. வாட் வி ஆர் கோனா டூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சாட்டர்டே, இன்னைக்கு நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ண போறேன். ஸோ எனக்கு சேலஞ்சுன்றதை தாண்டி எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்னோட பிஹேவியர்ல எனக்கு சேஞ்சஸ் எடுத்துட்டு வரணும். என்னால ஒரேடியா ஜங்க் ஃபுட்டை கட் பண்ண முடியாது, ஒரேடியா ப்ராப்பரா தூங்க முடியாது, ஒரேடியா வந்து ஆக்டிவ் ஆயிட முடியாது, ஒரேடியா தூங்காம ரொம்ப இருக்க முடியாது. ஸோ என்னோட சுச்சுவேஷன்ல நிறைய பேர் இருப்பீங்க. ஒர்க் இருக்கிற டைம்லயும் ஒரு மாதிரி ஆன்னு ஃபீல் ஆகும், ஒர்க் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆன்னு ஃபீல் ஆகும். ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தூங்கலையான்னு கேட்கறாங்க. ஆமா, நான் தூங்குறது இல்லை, எனக்கு தூக்கம் வர்றது கிடையாது. ஒன் ஆஃப் த ரீசன்ஸ், ஏன்னா நான் ஹெல்த்தியா சாப்பிட்றது இல்லை. மேக்ஸிமம் டைம்ஸ் வந்து டின்னர் ஸ்கிப் பண்ணிடுறேன். அப்படியே வந்து ஈவினிங் சாப்பிட்ற ஸ்நாக்ஸோடய போய் வீட்டில் படுத்துடுறேன். வீட்டுக்கு வந்து படுத்துடுறேன். எல்லாமே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியா பண்ண போறேன். ஸோ இது எல்லாமே நீங்க ஷார்ட்ஸ் வீடியோவா பார்க்க போறீங்க. விச் இஸ் நான் வந்து அப்படியே கம்ப்ளீட்டா கிரீன் ஃபுட் எடுத்துக்கிறேன், நான் கம்ப்ளீட்டா சாலட் சாப்பிட்றேன், நான் கம்ப்ளீட்டா வாக்கிங் எக்ஸசைஸ் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா நான் மாத்திக்க போறேன். கொஞ்சம் கொஞ்சமா என்னோட பிஹேவியரை சேஞ்சஸ் எடுத்துட்டு வர போறேன். ஸோ அது எப்படின்றது எனக்கும் தெரியல. பிகாஸ் எனக்கு ரொம்ப கஷ்டம், எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்னோட கிரேவிங்ஸை ஸ்டாப் பண்றது. ரொம்ப கஷ்டம். என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, எனக்கு தெரியல எங்க ஸ்டார்ட் பண்றதுன்னு. பட் ஐ ஃபெல்ட் இதுக்கப்புறம் நான் அந்த வீடியோவை போட்டுட்டு நான் ஸ்டார்ட் பண்றது தான் எனக்கு நல்லதுன்றது எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ டியூஸ்டேல இருந்து ஐம் கோனா ஸ்டார்ட் டூயிங் திஸ். பிகாஸ் இந்த நெக்ஸ்ட் 2 days வந்து எனக்கு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா என்னால வெளியே போய் அங்க சாப்பிடாம இருக்க முடியாது. நான் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்னா பயங்கரமா சாப்பிடுவேன். ப்ராப்ளம் வேற எனக்கு இருக்கு. ஸோ ப்ராப்ளம்ன்றதை தாண்டி ரொம்ப ருசிச்சு சாப்பிட்றதுனால எனக்கு வந்து நான் வந்து பார்க்க கூட மாட்டேன், ஐயோ நிறைய சாப்பிட்டேனா அப்படின்றது இல்லை. ஸோ டியூஸ்டேலேருந்து வி ஆர் கோனா மேக் லாட் ஆஃப் சேஞ்சஸ். அந்த சேஞ்சஸ் என்னன்றது நீங்க வந்து அப்கமிங் ஷார்ட்ஸ்ல பாருங்க. அண்ட் ஐ வாண்ட் யூ பீப்புள் டு லிட்ரலி காமெண்ட் டவுன். லைக் எனக்கு காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அக்கா நீங்க இது சாப்பிடுங்க, அக்கா நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களோட தாட்ஸ் வந்து போடுங்க. எனக்கு இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் டிஎம் பண்றீங்க, எனக்கு ப்ளீஸ் இன்ஸ்டாகிராம்லயும் டிஎம் பண்ணி சொல்லுங்க. பிகாஸ் நான் ஃபிட்னஸ்ல அப்படியே போய் ஜிம் போய் அப்படி இப்படி பண்றதுலாம் கிடையாது. எனக்கு வந்து என் ஸ்கின்னை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும், மறுபடியும் பேக் டு ஷேப் எடுத்துட்டு வரணும். ஷேப்ன்றதை தாண்டி ஹெல்த்தியா இருக்கணும்ன்றது தான் நான் ஆசைப்படுறேன். இப்படி குட்டி குட்டியா சேஞ்சஸ் எடுத்துட்டு வந்து நம்ம பாத்துக்கலாம். ஸோ மேபி என்ன மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப ஸ்டப்பர்னா சாப்பிடுறீங்க, ரொம்ப இஷ்டத்துக்கு சாப்பிடுறீங்க, சுத்துறீங்க அப்படின்ற ஒரு பீப்புளா இருக்கும்போது லெட்ஸ் see how we can figure out by small things, by not too much. என்னையே நான் வந்து கஷ்டப்படுத்தி சுகரை கட் பண்ணி இதெல்லாம் என்னால ஒரேடியா பண்ண முடியாது. காஃபி டீ இதெல்லாம் நிறைய குடிக்கிறேன், நிறைய சுகர் எடுத்துக்கிற பர்சன் வேற. ஸோ இந்த ஒரு ஸ்டெப் நான் எடுத்து வைக்க போறேன், விச் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் ஃபார் மீ. பிகாஸ் என்னால சுகரோ இல்லை வந்து ரொம்ப ஸ்பைசியாவோ ரொம்ப ஜங்க் ஃபுட் சாப்பிடாம இருக்கவே முடியாது. ஏன் ஒரு டேல லேஸு, குர்குரே, சாண்ட்விச், சமோசா இதெல்லாம் போயிடும். ஸோ டியூஸ்டே the next 2-3 days I'm gonna not do anything and எனக்கு பிடிச்சது எல்லாமே நான் சாப்பிட போறேன் இந்த next 2-3 daysல. டியூஸ்டேல இருந்து we are going to start doing it because Tuesdayன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சது. So Tuesday we are going to start doing something for my health. I'll start walking and healthy food எடுத்துக்கிறது முடிஞ்ச அளவுக்கு என்னால எப்படிலாம் எடுத்துக்க போறேன் அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் அப்டேட் பண்ண போறேன். Thank you so much for watching this video. So என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமா, இந்த வீடியோ கொஞ்சம் லாங்கா இருக்கு, இது அட்வைஸ் கிடையாது, எனக்கான சேலஞ்ச் இல்லை. 30 days transform, 20 days transform அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம ஒரு பேசிக்கா நான் ஒரு பொண்ணு என்னால எப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணி பண்ண முடியும்ன்றது தான் இந்த வீடியோ. ஆல்சோ ரியலிஸ்டிக்கா இருக்க போது. ஸோ ஐ டோன்ட் லிவ் இன் அ பிக் ஹவுஸ், ஒரு என்ன சுத்தி இப்படி பயங்கர பேக்ரவுண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நார்மலா ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் வீட்டுல நம்மளால என்ன பண்ண முடியும், எப்படிலாம் நம்மளால வச்சுக்க முடியும். இப்ப கூட பாத்தீங்கன்னா என் பீரோல வந்து துப்பட்டா இருக்கு. ஸோ ஐ எம் நாட் ஈவன் பாதர்ட் அபவுட் தட். எனக்கு வந்து என் கண்டென்ட் இப்ப உங்களுக்கு சொல்லிடணும், அவ்வளவுதான். நம்ம வந்து குட்டி குட்டியா எப்படி நம்ம லைஃப் ஸ்டைல சேஞ்சஸ் எடுத்துட்டு வரலாம் அப்படின்றது. ஆல்சோ ஒரு 1 weekல வந்து நீங்க ஒரு நல்ல விஷயம் பார்க்க போறீங்க. அது என்னன்றது நான் ஃபுல்லா vlog-ஆ போடுறேன். ஸோ நான் ரொம்ப நாளா வீடியோஸ்ல ஒரு விஷயம் சொல்லிட்டே இருந்தேன், இது நான் பண்ண போறேன்னா எஸ் அதுக்கு டைம் வந்துருச்சு, அது பண்ண போறோம். அது என்னன்றதை நான் vlog-ஆ எடுத்து போட போறேன்.
ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் பண்ணுங்க. ஸோ லெட் ஸ்டார்ட் சம்திங் ஹெல்தி, அதுவும் இருக்கு. ஸோ இது என்னோட டைப் ஆஃப் கான்டென்ட்டே கிடையாது, லைக் ஈட்டிங் ஹெல்தி ஃபுட், லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ ஐம் லைக் லெட்ஸ் ட்ரை சம்திங் ஃபார் அவர் பாடி அப்படின்றதுனால தான் நான் அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக என் ஹெல்த்தை பார்த்துக்கணும், என் ஸ்கின்னை கொஞ்சம் நல்லபடியாக எடுத்துட்டு வரணுன்றதுக்காக தான். மற்றபடி இது ஸ்ட்ரக்சரில் வர்றது, பேக் டு ஃபார்ம் 3 years முன்னாடி நான் இருந்த மாதிரி வரதுலாம் எனக்கு அப்படிலாம் ஆசை இல்லை. ஹெல்த்தியாக இருக்கணும், இதுதான் என்னோட குறிக்கோள். என்னோட ஸ்கின்னை பேக் டு ஃபார்ம் நான் கொண்டு வரணும் அப்படின்றது தான் இருக்கு. ஸோ மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.